கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இறையியல் கற்று வருகிறோம். பரிசுத்த ஆவியை பற்றி படித்து வருகிறோம். பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் வரிசையில் 2வது வரம் அறிவை உணர்த்தும் வசனம், த வேர்ட் ஆஃப் நாலெட்ஜ். அறிவின் ஒரு பகுதி. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அதில் ஒரு பகுதியை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதுதான் அறிவை உணர்த்தும் வசனம். நடந்தது, நடக்கிறது, ரகசியங்கள், எண்ணங்கள், பெயர்கள், பிரச்சனைகள், வியாதிகள், இதை பற்றிய ஒரு வெளிப்பாடு. இது ரொம்ப ஒரு ஈர்ப்புத்தன்மை வாய்ந்த ஒரு வரம், வசீகரமான வரம். இப்போ ஞானத்தை போதிக்கும் வசனத்தை பற்றி நான் போன நிகழ்ச்சியில் பேசினேன். ஞானத்தை போதிக்கும் வசனம் அவர்களை பற்றிய தேவ சித்தம் என்ன, தேவ திட்டம் என்ன, அவங்க என்ன முடிவெடுக்கணும் அப்படின்னு ஒரு வெளிப்பாடு சொல்கிறது. அது அநேகருக்கு பாதி பேர் அதை ஏற்றுக்க மாட்டான், பாதி பேர் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அது எப்படி? நான் சுவிசேஷகன் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேன், நான் போய் வேத போதகனா? அதெல்லாம் சரியாக வராது. எப்படி நான் இருந்த மாதிரி ஆண்டவர் சொல்கிற ஆலோசனை, ஆண்டவர் சித்தத்தை பற்றிய வெளிப்பாடை ஒரு பகுதி மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படிலாம் இருக்காது. அதெல்லாம் எனக்கு பொருந்தாது, ஒத்து வராது அப்படின்னு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏற்றுக்கொண்டவர்கள் கூட இருக்கலாம், தேவ சித்தமாக தான் இருக்கலாம். ஏன்னா எனக்குள்ளேயும் அப்படி தான் ஒரு திட்டம் இருக்குது, ஒரு விருப்பம் இருக்குது. அதனால் நீங்கள் சொல்கிறது தான் தேவ சித்தம், உங்கள் வெளிப்பாடு சரிதான் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் கூட அதை கடைபிடிக்க மாட்டார்கள். ஒரு சகோதரர் இருந்தார். நான் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் ஊழியம் செய்த போது ஒரு சகோதரனை சந்தித்தேன். ஒரு வேறு மொழியை தாய்மொழியாக கொண்டவர். அவருக்காக ஜெபித்த போது கர்த்தர் ஒரு வெளிப்பாடை எனக்கு கொடுத்தார். என்ன வெளிப்பாடுன்னா, அவருடைய தாய்மொழி வேறு ஒரு மொழி, அந்த மொழி பேசுகிற மக்களுக்கு ஒரு சபை ஊழியம் செய்யும்படி கர்த்தர் அவருக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தார், ஒரு ஞானத்தை போதிக்கும் வசனம். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஒரு சுவிசேஷகரிடத்தில் போய் கொஞ்ச நாள் அவர் உதவியாக ஊழியம் செஞ்சார். அப்புறம் ஏதோ வருத்தப்பட்டுட்டு அங்கேருந்து வந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் ஒன்றுமே செய்யலை, சீக்கிரம் இறந்து போயிட்டார் நடுத்தர வயசுலே. அவர் அதற்கு கீழ்ப்படியவே இல்லை. அவர் ஆயுசு குறைவாக இருந்ததற்கு அது ஒரு காரணம், அவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனது. அதனால அது ஒரு மற்றவர்களை ஈர்க்கிற ஒரு வரம் இல்லை. அதான் ரொம்ப பிரயோஜனமான உதவியான வரம். ஆனால் அது கொஞ்சம் பேர் அதை ஏற்றுக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் அதை ஏற்றுக்கிட்டாலும் அதுபடி கீழ்ப்படிய மாட்டாங்க. அப்படியே கீழ்ப்படிஞ்சாலும் அதனுடைய பலன் தெரிவதற்கு சில வருஷங்கள் ஆகும். நான் ஒருத்தரை 1-2 வருஷத்துக்கு முன்னால் சென்னையில் சந்தித்தேன். அவரை யார் என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, தெரியல. அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. நான் ஒரு நாள் வியாதியாக இருந்தபோது உங்களை பார்த்து ஜெபம் பண்ண வந்தேன். நீங்கள் வியாதிக்காக ஜெபம் பண்ணலை, கர்த்தர் உன்னை ஊழியக்காரனாக மாற்ற விரும்புகிறார், கர்த்தர் உனக்கு ஒரு ஊழியம் வைத்திருக்கிறார் என்று தான் சொன்னீங்க. அதுக்கப்புறம் என் வியாதி சுகமாயிடுச்சு. நீங்கள் வியாதிக்காக ஜெபம் பண்ணல, வியாதி சுகமாயிடுச்சு. காலப்போக்கில் ஆண்டவர் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக ஊழியத்தின் பக்கம் இழுத்து இன்றைக்கு நான் முழு நேர சுவிசேஷகனாக இருக்கிறேன் என்று என்னை சந்தித்தார். நான் பேசின ஒரு கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு அதோடு நான் அவரை சந்திக்கலை. ஒரு தடவை சந்தித்தேன், அவருக்கு ஜெபம் பண்ணியிருக்கேன், அதோடு நான் சந்திக்கலை. பாருங்கள், ஒரு ஞானத்தை போதிக்கும் வசனம். நீ ஊழியம் செய்வது தான். அவர் வேற ஏதோ வேலையோ தொழிலோ பண்ணிட்டு இருந்தார். அவர் சிரிச்சாராம், இதெல்லாம் நடக்குமா? நான் எங்கிறது ஊழியக்காரன் ஆகிறது, எனக்கும் ஊழியத்துக்கு சம்பந்தம் இல்லை. இப்போ இதனுடைய ரிசல்ட்டை, இது நிறைவேறுவதை பார்க்கறதுக்கு எத்தனை வருஷம் ஆகிருக்கு. அதனால் ஞானத்தை போதிக்கும் வசனம் ஒரு அட்ராக்டிவான ஒரு கிஃப்ட் கிடையாது, ஒரு கவர்ச்சியான ஒரு வரம் இல்லை. ஆனால் அறிவை உணர்த்தும் வசனம் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு வரம்,
உடனே நடந்ததை, நடக்கிறத, ரகசியங்களை, எண்ணங்களை உடனே சொல்லிடலாம். 1989ஆம் ஆண்டு நான் சென்னை புறநகர் தாம்பரத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்த போது ஒரு கூட்டத்தில் பிரசங்கித்து முடித்துவிட்டு கர்த்தர் எனக்கு ஒரு அறிவை உணர்த்தும் வசனத்தை கொடுத்தார். நான் சொன்ன, இந்த இடத்துல ஒருத்தருங்க இருக்கீங்க, நீங்கள் சீட்டு போட்டு பார்த்தீங்க, சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தீங்க என்ன செய்கிறதுன்னு. கர்த்தர் உங்களோடு இப்படி பேசுகிறார். அதுக்கப்புறம் உள்ள என்ன வெளிப்பாடு எனக்கு ஞாபகம் இல்லை, இது ஞாபகம் இருக்கு. அப்பொழுது அந்த கூட்டத்துக்கு ஒரு புதிதாக ஒரு வாலிபன் வந்திருந்தார். அவர் அப்பதான் கொஞ்சம் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிருக்கிறார், இந்த முழு ரட்சிப்புக்குள்ள வரல. அவர் தான் அந்த சீட்டு போட்டு பார்த்துருக்கிறார். பின்னால என்கிட்ட சொன்னார், நான் சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தேன், என்ன செய்யணும் வாழ்க்கையில், எதிர்காலத்தில் என்ன செய்யணும்னு. யாருக்கும் தெரியாது, அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்க. அதுதான் அவரை தொட்டது. நான் யாருக்கும் தெரியாமல் செஞ்சது இவருக்கு எப்படி தெரியும்? ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஆண்டவர் இவர் மூலம் சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் இவரோடு இருக்கிறார் என்று அவர் அப்புறம் என்னோடு ஒட்டி கொண்டார். என்னுடைய ஊழியத்திலே அவர் ஒரு இசை கலைஞராக, இசை ஊழியம் செய்கிறவராக, என்னுடைய தொழில்நுட்ப உதவி செய்கிறவராக, என்னுடைய செய்திகளை 90களிலே நான் சபையில் கொடுத்த செய்திகளை 65 செய்திகளை அவர் ஒளிநாடாக்களாக பதிவு செய்து அதை பாதுகாத்து வந்தார். நீண்ட காலம் என்னோடு கூட அவர் ஊழியத்திலே உடன் ஊழியராக இருந்தார். அந்த அறிவை உணர்த்தும் வசனம் இது உடனே மக்களை பிடிச்சி இழுத்துறோம். ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறது, ஒரு பேரை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நான் அதிகமாக அதை சொல்றது இல்லை. நான் என பேரை வெளிப்படுத்துறது அதிகமாக சர்ச்சைக்குள்ளாயிட்டு, அதனால் இப்போ அதிகமாக நான் சொல்றது இல்லை. கிட்டத்தட்ட நான் சொல்றதே இல்லை. அப்படியே சொன்னாலும் எந்த முதல் எழுத்து கட்டாயம் சொல்லணும்னு ஆவியானவர் சொன்னார்னா பேரினுடைய முதல் எழுத்தை அல்லது 1-2 எழுத்துக்களை சொல்றது, வேறு அடையாளங்கள் தான் நான் சொல்றது வழக்கம். ஏன்னா அந்த அறிவை உணர்த்து வசனம் உடனே இழுத்துறோம், உடனே கவர்ந்து இழுத்துறோம், ஈர்த்துறோம், உடனே அதனுடைய ரிசல்ட் தெரிஞ்சிடும். நான் தான் அது அப்படின்னு நிற்பாங்க. இது அறிவு அப்படின்றது இயற்கையான அறிவு இருக்கு. இயற்கையான அறிவை குறித்தது அல்ல. இயற்கையான அறிவு இருமாப்பை உண்டாக்கும்னு 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் அளவுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா, இயற்கையான அளவு அறிவு 1 கொரிந்தியர் 8:1 விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அளவுக்கு அதிகமாக அறிவு போயிடுச்சுன்னா இருமாப்பு வந்துடும், பெருமை வந்துடும், கர்வம் வந்துடும். அதனால் நம்ம என்ன படிக்கணுமோ அது சிலர் படிச்சுக்கிட்டே இருப்பான். 4 MA 5 MA 4 டாக்டர் 16 டாக்டர் பட்டம் வாங்கினவர் ஒருத்தர் உண்டு. சென்னையினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக அந்த காலத்தில் ஒருத்தர் இருந்தார். 16 டாக்டர் பட்டம் படித்து வாங்கினது தான். 16 டாக்டர் பட்டம் கௌரவ டாக்டர் பட்டம் கிடையாது, படித்து வாங்கினது. ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு ஒரு வேளை அது தேவைப்படலாம். அப்போ கூட 16 அளவுக்கு அதிகமானது தான், அது அவசியம் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். அளவுக்கு அதிகமாக படிக்கிறது 4 MA 5 MA, ஒரு பாடத்தை எடுக்க வேண்டும், அந்த பாடத்தில் ஆழ படிக்க வேண்டும், அந்த பாடத்தில் வல்லுநராக வேண்டும். அதுக்கு எவ்வளோ வேணால் படிக்கலாம். அளவுக்கு அதிகமான தேவையில்லாத காரியங்களை அறிந்து கொள்வது, அளவுக்கு அதிகமான அறிவு பெருமையை உண்டாக்கும், இருமாப்பை உண்டாக்கும். அது அந்த அறிவை பற்றியது அல்ல. இந்த வரம் படிப்பாக இருக்கட்டும், மற்ற பொது அறிவாக இருக்கட்டும், சிலர் அப்படி பொது அறிவு அவங்களுக்கு இருக்கும். பொது அறிவு, அளவுக்கு அதிகமான அறிவு இருக்கும். அதை குறித்து இன்னொரு வசனமும் சொல்லுகிறது. பிரசங்கி 1:18, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். நோவு என்பதற்கு 2 பொருள் உண்டு. அது உடல்
ரீதியான நோயையும் குறிக்கிறது, மனவேதனையையும் குறிக்கிறது. அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன், பிரசங்கி 1:18 2வது பகுதி. அளவோடு இருந்தால் போதும். நமக்கு என்ன தெரியணுமோ அது தெரிஞ்சிருந்தா, உலக அறிவு அளவுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா, நானெல்லாம் முன்பு உட்கார்ந்து நியூஸ் பேப்பரை படித்தானா அப்படி முழுசையும் படிச்சிருவேன், முழு நியூஸ் பேப்பரையும் படிச்சிருவேன். அதுக்கப்புறம் நான் காலப்போக்கில் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது, முக்கியமான அரசியல் பத்திரிகைகளெல்லாம் படிப்பேன். இப்போ அப்படி கிடையாது. ஒரு தமிழ் பத்திரிக்கை, ஒரு ஆங்கில செய்தித்தாள், ஒரு தமிழ் செய்தித்தாள் தினமும் வாங்குகிறேன். தமிழ் செய்தித்தாளை எல்லா பக்கமும் புரட்டுவேன், எல்லா தலைப்பையும் பார்ப்பேன். எனக்கு தேவையான விஷயங்களில் மட்டும் உள்ளே போய் படிப்பேன். நான் மற்ற விஷயங்களை படிக்கிறது இல்லை. கொலை, தற்கொலை, விபத்து, அதெல்லாம் செய்தித்தாளை பார்த்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவேன், அவ்வளோதான். அதுக்குள்ளே தான் போய் ரொம்ப ஆழமாக படிக்கிறது இல்லை. ஆங்கில செய்தித்தாள் முதல் பக்கம் ஹெட்லைன்ஸை பார்ப்பேன். அதுக்கப்புறம் 6வது 7வது பக்கத்தில், 5வது 6வது பக்கத்தில் தலையங்கம், கட்டுரைகள் இருக்கும். அதனுடைய முக்கியமான தலைப்பு, அதனுடைய ஆரம்பம், கடைசியை படிப்பேன். தேவை என்றால் முழு கட்டுரையும் படிப்பேன். இவ்வளவுதான். காலையில் தலைப்புச் செய்தி பார்ப்பேன், இரவு ஒரு தலைப்புச் செய்தி பார்ப்பேன். முழு செய்தியையும் பார்க்க மாட்டேன். தேவைப்பட்டால் தான், அது எனக்கு தேவை என்றால் முழு செய்திக்குள்ளும் போவேன். பரபரப்பை உண்டாக்குகிற, சுவாரஸ்யத்தை உண்டாக்குகிற கோமாளித்தனம் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். கோமாளித்தனம், அரசியல்வாதிகள் பண்ணுகிற கோமாளித்தனம், அரசியல்வாதிகள் பண்ணுகிற வேடிக்கை, அதுக்குள்ளே தான் போய் அதெல்லாம் ரொம்ப சிரிச்சுக்கிடுவேன் தலைப்பு செய்தியை பார்த்து. அவ்வளோதான், போதும். நமக்கு அளவுக்கு அதிகமான அறிவு உடல்லையும் பலவீனத்தை ஏற்படுத்தும், உள்ளத்திலும் ஒரு பெரிய சமாதானமின்மையை ஏற்படுத்தும். அளவோடு நமக்கு எவ்வளவு தெரியணுமோ அவ்வளவு தெரிஞ்சால் போதும். அது ரொம்ப முக்கியம். இது அதை பற்றி, அப்படிப்பட்ட அறிவை பற்றி, அறிவை உணர்த்தும் வசனம் இருந்துச்சுன்னா பெரிய படிப்பாளி ஆயிடுவான், ரொம்ப பொது அறிவு இருக்கும். அப்போ அந்த அறிவு அல்ல. இன்னொரு அறிவு இருக்குது, ஆண்டவரை அறிகிற அறிவு. அது நீதிமொழிகள் 9:10 படிக்கிறோம். ஏன்னா நம்ம சரியாக அந்த வார்த்தை புரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. கர்த்தரை பற்றிய அறிவு. தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய ஞானம் எப்படிப்பட்டது, அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, அந்த அறிவு, ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்வது, சத்தியத்தை அறிகிற அறிவு. அது 1 தீமோத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய, சத்தியன்றது வேத வசனம், வேத வசனத்தை அறிவது. இந்த வரம் இருந்தால் தான் வேத வசனத்தை அறிய முடியும்னு நினச்சிடக்கூடாது. அப்படி இது அந்த அறிவு அல்ல. ஆண்டவரை பற்றி அறிவது, வசனத்தை பற்றி அறிவது, அதுக்கும் இந்த வரத்துக்கும் சம்பந்தம் இல்லை. வேதத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும், மற்றவங்ககிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும், நாமளே நேரடியாக வாசிக்கணும், புஸ்தகங்கள் மூலம் கற்றுக்கொள்ளலாம். அது ஒரு பக்கம். இது எப்படிப்பட்ட அறிவு? மற்றவர்களுடைய எதிர்காலம் கிடையாது. மற்றவர்களுடைய நிகழ்காலம், கடந்த காலம், மற்றவர்களின் ரகசியங்கள், மற்றவர்களின் எண்ணங்கள், மற்றவர்களுடைய தேவைகள், பிரச்சனைகள், இவற்றை பற்றிய வெளிப்பாடு. ஆகினால சகேயு மரத்தில் ஏறி இருக்கிறான். உயரம் குறைவானவன், கூட்டத்தில் இயேசுவை பார்க்க முடியல, காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்துருக்கிறான். யாருக்கும் தெரியாது. இயேசு வந்தார், சகேயுவே மரத்தின் மேலே கிட்ட வந்தார், மரத்தை அண்ணாந்து பார்த்தார், சகேயுவே கீழே இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். அவனுடைய பேரை குறித்த ஒரு வெளிப்பாடு சகேயுவே. பேரை வெளிப்படுத்துவது பைபிளில் இருக்கு. பேரை வெளிப்படுத்துகிறது
உண்மையாகவே வெளிப்படுத்துகிற ஊழியக்காரர்களும் உண்டு, சும்மா குத்து மதிப்பாக சொல்லுகிற ஊழியக்காரர்களும் உண்டு. 2 பேருமே இருக்காங்க. எல்லாரையும் நம்ம தப்பாகவும் சொல்லிடக்கூடாது, எல்லாரையும் நம்பிடவும் கூடாது. பேதுரு முதன்முறையாக இயேசுவை பார்க்க வரான். யோவான் 1 அதிகாரத்தில் ஆண்டவர் அவனுடைய பேரையும் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார். யோவான் 1:42, இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன். அவன் பேரை மட்டும் இல்லை, அவங்க அப்பா பேரையும் சொல்றாரு. அவங்க அப்பா பேரை பற்றிய ஒரு வெளிப்பாடு, அவன் பேரை பற்றிய வெளிப்பாடு இன்ஷியலோட சொல்றாரு. ஏன்னா சீமோன்ற பேர் ரொம்ப அதிக பொதுவான பேர் தான். யோனாவின் மகனாகிய சீமோன், உன் பேர் இதுப்பா, உங்க அப்பா பேர் இதுப்பா. அவன் அதனால தான் ஈர்க்கப்பட்டான். ஆண்டவர் என் பேரை சொல்லிட்டாரு, எங்க அப்பா பேரை சொல்லிட்டாரு. சமாரிய ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவன் புருஷன் இல்லை. அவருடைய கடந்த காலம் நிகழ்காலம் எல்லாம் அதான் அறிவை உணர்த்து வசனம். நீங்க சொல்லலாம் அவர் இயேசுநாதர், அதனால அவர் இயேசுநாதர், அவர் ஆண்டவர் சொல்லிட்டாரு. இல்லை, எல்லாருக்கும் அது உண்டு இந்த வரம். சாதாரண மனிதர்களும் இதை ஆண்டவர் அவர்களுக்கு இதை கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டில் அது உண்டு. எலிசாவை பற்றி சிரியா ராஜாவுக்கு ஒருவன் சொன்னான், எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவன் நம்ம படுக்கறையில் பேசினா கூட அவனுக்கு தெரிஞ்சிடும். இந்த எலிசா என்ன பண்ணா, அவன் சிரியா ராஜா பண்ணுற ரகசிய ஆலோசனை எல்லாம் கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்திட்டார். இந்த இடத்துல போய் நம்ம திடீர்னு ரகசியமா போய் இந்த இடத்துல போய் திடீர்னு இஸ்ரவேலை தாக்கணும் அப்படின்னு சதித்திட்டம் போடுவான். கர்த்தர் அதை எலிசாவுக்கு வெளிப்படுத்திடுவாரு. எலிசா இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்லிடுவான். இஸ்ரவேல் ராஜா அதற்கான முன்னெச்சரிக்கை எல்லாம் நடவடிக்கை எல்லாம் எடுப்பான். ஒரு நாள் சிரியா ராஜாவுக்கு கடைசியில் தோல்விதான் கிடைக்கும். அவனுடைய முயற்சி வெற்றி அடையாது. ஒரு நாளில் சிரியா ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு. எவனோ ஒரு கருப்பாடு நமக்குள்ள இருக்கிறான், எவனோ ஒருத்தன் இங்க ஒரு உளவாளி இருக்கிறான், அவன் எல்லாத்தையும் போய் இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்லிடுறான் என்று ராஜா சொன்னான். 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் 8. அக்காலத்தில் சிரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி இன்னென்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்திற்கு ஆள் அனுப்பி, இன்ன இடத்திற்கு போகாதபடி எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாக இருந்து இப்படி அநேகந்தரம் தன்னை காத்து கொண்டான். இந்த காரியத்தின் நிமித்தம் சீரியா ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை, என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். எலிசான்னு ஒருத்தர் இருக்கான், நீங்கள் படுக்கறையில் பேசுகிற வார்த்தை பேசினா கூட அவனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திடுவார். அப்படிப்பட்ட ஒரு வரம் பெற்றவன். அனனியான ஒரு சாதாரண, இவனாவது நீங்கள் தீர்க்கதரிசின்னு சொல்லலாம், அனனியான ஒரு சாதாரண விசுவாசி, சாதாரண ஒரு சீஷன். அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு அவங்ககிட்ட போய், சவுல்னு ஒருத்தன், அவன் எங்கே இருக்கான்னா, அவன் தர்சு பட்டணத்தில் யூதா அப்படின்னு நேர் தெருவில் யூதா என்கிறவன் வீட்டில் சவுல்னு ஒருத்தன் இருக்கான். இப்போ அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். சவுல்னு ஒருத்தன் இருக்கான், தர்சு பட்டணத்தில் இருக்கான், நேர் தெருவில் இருக்கான், யூதாவினுடைய வீட்டில் இருக்கான், இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு அறிவை உணர்த்து வசனம், எப்படிப்பட்ட வெளிப்பாடு பாருங்க. இப்போ அதன் அடிப்படையில் தான் இவன் போய் அங்கே சவுலை சந்திக்கிறான்.
அந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு இந்த மாதிரி காரியங்களை வெளிப்படுத்துவது ஜெபம் பண்ணுறதுக்காக தான். முதல்ல நம்ம ஜெபந்தான் பண்ணணும். அது உடனே சொல்லிடக்கூடாது, வெளியே போய் தம்பட்டை அடிச்சிடக்கூடாது. எனக்கு வெளிப்படுத்திட்டாரு. எனக்கு பெரும்பாலும் மற்றவருடைய பாவங்களை நமக்கு வெளிப்படுத்த மாட்டார். ஏன்னா அவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னா அதை ஆண்டவர் மறந்துடுவார். அதனால் ஆண்டவர் வெளிப்படுத்த முடியாது, அவருக்கே அது ஞாபகம் இருக்காது. ஆனால் இன்னும் மன்னிப்பு கேட்காம பாவங்களில் இருந்தால் அந்த பாவங்களை சில நேரங்களில் ஆண்டவர் வெளிப்படுத்துவது உண்டு. அதை போய் தம்பட்டை அடிக்கக்கூடாது. சில நேரங்களில் ஆண்டவர் சிலருடைய பாவங்களை எனக்கு வெளிப்படுத்துவார். நான் சில நேரங்களில் அவங்ககிட்ட பேசியிருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் இப்படி சொன்னார் அப்படின்னு. சிலர் பல நேரங்களில் மௌனமாக தான் இருப்பாங்க. சிலர் உண்மைதான், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுலேருந்து விடுதலை பெறன்னு ஒத்துப்பாங்க. சிலர் மௌனமாக இருப்பாங்க. நான் பல நேரங்களில் அவங்ககிட்ட சொல்கிறது இல்லை, ஆண்டவர் என்ன சொல்கிறதா, ஜெபம் பண்ணுறதுக்கு தான். நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இவங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாவம் இருக்குது, நான் ஜெபம் பண்ணுறதுக்கு தான். அதனால் இப்போ இன்றைக்கி பிரசங்கையார்கள் சிலர் மொபைல் நம்பரெல்லாம் வெளிப்படுத்துகிறாங்க. மொபைல் நம்பர், மோட்டார் பைக் நம்பர், கார் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், எந்த பேங்க்கில் அது சரியா, அது எந்த ஆவி, அதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பலை. எப்போவுமே அசல்னு ஒன்று இருந்தால் போலின்னு ஒன்று இருக்கும். அசலும் இருக்கும், போலியும் இருக்கும். அது சாத்தியமானா சாத்தியம். ஒருத்தருடைய மொபைல் நம்பரை, கார் நம்பரை, பைக் நம்பரை ஆண்டவரால் வெளிப்படுத்த முடியுமானா முடியும், அது சாத்தியம். ஆனால் அதை மேடையில் சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் நானாக தான் சொல்ல மாட்டேன். மிக மிக அவசியம் ஏற்பட்டால் தான் சொல்லுவேன், மற்றபடி சொல்ல மாட்டேன். கர்த்தர் திட்டமாக சொல்ல சொன்னால் விதிவிலக்கு தான், நான் சொல்கிறது இல்லை. ஆனால் இந்த வாரம் ஆடி போயிடுவாங்க. 1 கொரிந்தியர் 14 படிக்கிறோம், இந்த வாரம் உடனே ரிசல்ட் தெரியும். சில நேரங்களில் சிலர் அப்படி கிடையாதுன்றுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஏதோ பிரச்சனையை சொன்னால் கௌரவம் பார்ப்பாங்க. சிலர் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளை சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. 1 கொரிந்தியர் 14:24 எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள் இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். இருதயத்தின் அந்தரங்கங்கள் வெளியரங்கமாகும் போது அவன் முகங்குப்புற விழுந்து கர்த்தர் இங்கே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். உடனே ரிசல்ட் தெரியுது. அதனால இந்த வரம் ரொம்ப கவர்ச்சிகரமான வரம். அதனால தான் இந்த வரம் உள்ள பின்னால் ஓடுறாங்க. பேர் சொல்லி கூப்பிடுறாரு, மொபைல் ஃபோனை வெளிப்படுத்துறாரு, நிறைய ரகசியங்களை சொல்றாரு, குடும்பத்தில் இருக்கவங்க பேரெல்லாம் சொல்றாரு என்று அது ஜனங்கள் ஈர்க்கப்பட்டு இப்படிப்பட்டவங்க பின்னால் ஓடுறாங்க. என்னுடைய ஊழியத்திலேயும் இது கொஞ்சம் சில நேரங்களில் வேலை செய்வது உண்டு. இதை நான் பிரதானப்படுத்துவது கிடையாது. ஆனால் இதன் மூலம் ஜனங்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் என்பது உண்மை, கர்த்தரை கண்டுகொள்கிறார்கள் என்பது உண்மை. பிதாவை இயேசுவை நாமத்தில் இந்த அறிவை உணர்த்தும் வசனத்துக்காக சோத்திரம். இது ஜனங்களை அப்படியே பிடிச்சு ஈர்க்குது. மற்றவர்களுடைய ரகசியங்கள், எண்ணங்கள், மற்றவர்களுடைய கடந்த காலம், நிகழ்காலம், வியாதிகள், பிரச்சனைகள், தேவைகள், பெயர்களை வெளிப்படுத்துவது, சில நேரங்களில் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை வெளிப்படுத்துவது. ஆண்டவரே, இதை விரும்பி பெற்றுக்கொள்ள உமக்கு சித்தமானோருக்கு இதை கொடுப்பீராக. இது இழுப்பதற்கு, சகையை போன்றவர்களை இழுப்பதற்கு, பேதுரு போன்றவர்களை இழுப்பதற்கு, நாத்தான்வேல் போன்றவர்களை இழுப்பதற்கு, சமாரிய ஸ்ரீ போன்றவர்களை இழுப்பதற்கு, பவுலே கூட அதில் தொடப்பட்டானே. ஆண்டவரே, இப்படிப்பட்ட வரமுள்ளவர்களை எழுப்போம். யாரெல்லாம் விரும்பி கேட்கிறார்களோ அவர்கள் மேல் இந்த அறிவை உணர்த்தும் வசனம் வரம் இறங்குவதற்கு நான் ஜெபித்து கைகளை உயர்த்தி நீட்டி ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.